இன்ஃபினிட்டி ஈஸியில் 10ஆம் வகுப்பு கணிதத்தில் 3வது சாப்டர் இயற்கணிதம். இதில் எடுத்துக்காட்டு 3.7 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் என்னன்னா, தீர்க்க x/2 -1 ஈக்குவல் டு y/6 + 1 ஈக்குவல் டு z/7 + 2. இது மூணும் சேர்ந்து ஒரே தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, y/3 + z/2 ஈக்குவல் டு 13. இப்போ 2 தொகுப்புகளாக இருக்குது இந்த சமன்பாடு. நம்ம இதுல இருந்து 3 சமன்பாடுகளை நம்ம தான் உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் தொகுப்பை எடுப்போம். x/2 -1 ஈக்குவல் டு y/6 + 1. இப்போ இதுல x/2 இந்த பக்கம் அப்படியே இருக்கும். இந்த y/6 இங்க கொண்டு வந்தோம்னா -y/6 வரும் ஈக்குவல் டு, இங்க ஏற்கனவே வலது பக்கம் ஒரு 1 இருக்கு, இடது பக்கம் இருக்கிற -1 இங்க கொண்டு வந்தோம்னா +1 மாறிடும். இப்போ இதுல இருந்து என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த 2க்கும் 6க்கும் மீச்சிமா எடுத்தாதான் நம்ம இந்த கணக்கை செய்ய முடியும். 2க்கும் 6க்கும் மீச்சிமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2ல் 6 முழுசா போறதுனால பெரிய நம்பரான 6 தான் மீச்சியமாக இருக்க முடியும். ஞாபகம் இல்லை அப்படின்னா ஒரு தடவை போட்டு கூட பார்க்கலாம். நம்ம 2க்கும் 6க்கும் மீச்சியமா என்ன போட எனக்கு மறந்துடுச்சு, ஞாபகம் இல்லைங்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. 2, 6ன்னு இப்படி போட்டு விடணும். இந்த மாதிரி டானாவருத்தல் போடுவோம். 2ல் 2 ஒரு தடவை போகுது, 6ல் 2 3 தடவை போகுது. இப்போ இதை நம்ம மறுபடியும் இதில் 3ஆல வகுத்தோம் அப்படின்னா 1. இந்த 1 அப்படியே கீழே இருக்கிறோம். இந்த 3ல் 3 ஒரு தடவை போகுது. எல்லாமே ஒன்றுகளா மாறுற வரைக்கும் வகுப்போம். இப்போ சைடில் இருக்க நம்பரெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். 2 × 3 ஈக்குவல் டு 6. இதுதான் மீச்சிமா. இப்போ இந்த மீச்சிமாவை எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல மொத்தமாக போட்டுட்டு, இந்த எக்ஸுக்கு கீழே இருக்கிற 2 இந்த 6ல் 3 தடவை போகுது. அதனால 3 கொண்டு மேலே பெருக்கணும் அப்படின்னா 3 × x 3x மைனஸ் ஒய்க்கு கீழே இருக்கிற 6ல் ஒரு தடவை தான் போகும். அதனால 1 வச்சு பெருக்கணும்னா ஒய் மாறாம அப்படியே இருக்கும். ஈக்குவல் டு 1 + 1 2. இது 3x - y ஈக்குவல் டு 2. இந்த வகுத்தல் 6 இந்த பக்கம் போகும்போது /6 பெருக்கல் 6 மாறிடும். 3x - y ஈக்குவல் டு 12. இது நமக்கு 1வது சமன்பாடு. இதே மாதிரி 2வது தொகுப்பு எடுப்போம். 2வது தொகுப்பு என்ன அப்படின்னா, y/6 + 1 ஈக்குவல் டு z/7 + 2. இதுல இருந்து y/6 மைனஸ் z/7 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஈக்குவல் டு, மாறிகள் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரோம். இங்க ஏற்கனவே வலது பக்கம் 2 இருக்கு. இந்த y கூட இருந்த +1 இங்க வரும்போது -1 மாறி -1. இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா, 6க்கும் 7க்கும் மீச்சியமா பார்க்கணும். 6 7ம் சார்பகா எண்கள். அதாவது 6ஆம் வாய்ப்பாட்டில் வர்ற எந்த நம்பரும் 7ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இதுல 6 7 ஒன்று வகுக்காது, பொது காரணிகள் இல்லைங்கிறதுனால 6க்கும் 7க்கும் மீச்சியமா என்ன அப்படின்னா 6 × 7. 6 × 7 எவ்வளவு? 42 தான் மீச்சியம். அப்ப இங்க நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 42 அப்படியே போட்டுவிடுவோம் மீச்சியமா. இந்த ஒய்க்கு கீழே இருக்க 6 42ல் 7 தடவை போகுது. 7 கொண்டு போய் ஒய்யை பெருக்குனா 7y மைனஸ்
ஜெட்டுக்கு கீழே இருக்கிற 7 இதில் 6 தடவை போகுது. 6 கொண்டு ஜெட்டை பெருக்குன்னா 6z ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 1. இதுலேருந்து என்ன வரும்? 7y மைனஸ் 6z ஈக்குவல் டு 1 பெருக்கல் 42. 7y மைனஸ் 6z ஈக்குவல் டு 42. இது ரெண்டாவது சமன்பாடு. இதே மாதிரி நம்ம மூணாவது சமன்பாட்டை உருவாக்கணும். மூணாவது சமன்பாட்டை உருவாக்குறதுக்கு இந்த மூன்றாவது ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க கொடுத்த ரெண்டாவது தொகுப்பை பயன்படுத்திக்கிடலாம். அதில் ஒய்யும் ஜெட்டும் இருக்கு. அப்போ ஒய் பை 3 ப்ளஸ் ஜெட் பை 2 ஈக்குவல் டு 13. இதுலேருந்து என்ன வரும்? 3க்கும் 2க்கும் மீச்சியமா? 3 2ம் 1 1 வகுக்காது. அதனால 2ஐயும் பெருக்குனா 3ஐயும் 2ஐயும் பெருக்குனா 6. 6 தான் மீச்சியமா. ஒய்க்கு கீழே இருக்கிற 3 6ல் 2 தடவை போகுது. அப்போ அந்த 2ஐ கொண்டு போய் ஒய்யை பெருக்குனா 2y ப்ளஸ் ஜெட்டுக்கு கீழே இருக்கிற 2 இந்த 6ல் 3 தடவை போகுது. அப்போ 3 கொண்டு ஜெட்டை பெருக்குனா 3z ஈக்குவல் டு 13. இப்போ 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 13 இன்ட்டு 6. 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 13 பெருக்கல் 6 எவ்வளவு? 78. இது மூணாவது சமன்பாடு. இப்போ இந்த 1 2 3வது சமன்பாடுகள்ல நம்ம பயன்படுத்தி தீர்க்கணும். இப்போ 1வது சமன்பாட்டுல எக்ஸும் ஒய்யும் இருக்கு. 2வது சமன்பாட்டுல ஒய்யும் ஜெட்டும் இருக்கு. 3வது சமன்பாட்டுல ஒய்யும் ஜெட்டும் இருக்கு. இப்போ இந்த 2வது சமன்பாட்டையும் 3வது சமன்பாட்டையும் எடுத்து ஒய் அல்லது ஜெட் ஏதாவது ஒன்று நம்ம நீக்கலாம். இப்போ ஜெட்டில் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கிறதுனால அதை நீக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே 6z இருக்கு, இங்கே 3z இருக்கு. இப்போ இந்த 3வது சமன்பாட்டில் இருக்கிற 3z நம்ம 6z மாற்றணும்னா 2ஆல் பெருக்கணும். இப்போ 2வது சமன்பாட்டை அப்படியே எழுதிக்கிடுவோம். 7y மைனஸ் 6z 2வது சமன்பாடு 7y மைனஸ் 6z ஈக்குவல் டு 42. மூணாவது சமன்பாட்டை 2ஆல் பெருக்க போறோம். மூணாவது சமன்பாட்டை 2ஆல் பெருக்குனா 4y ப்ளஸ் 6z 4y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு இந்த பக்கம் 78. 78 2ஆல் பெருக்கி போடணும். 78 2ஆல் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 78 பெருக்கல் 2 ஈக்குவல் டு ஷார்ட்டாக பெருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 70கள் வந்து 140, 2 8 வந்து 16. இது கூட நம்ம பெருக்கலாம். 6 5 156. 156 ஸ்தானங்களை நேராக கரெக்டாக எழுதணும்னா கழிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளஸ் 6z மைனஸ் 6z வந்து எதிரெதிர் குறியீடு இருக்கிறதுனால எதிரெதிர் குறியீடுனாலே நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்? கூட்டல்னு வச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம கூட்டல் குறியீடு போட்டுவிடலாம். 7y + 4y வந்து 11y
ஒய் இந்த 6z மைனஸ் 6z வந்து கேன்சல் ஆயிரும் 0 ஈக்குவல் டு 8 9 11 y ஈக்குவல் டு 198 y ஈக்குவல் டு 198 பை 11 y ஈக்குவல் டு 198 பை 11 என்னவா இருக்கும் எழுதி கேன்சல் பண்ணி பார்ப்போம் 198 பை 11 ஓர் 11 11 19ல ஓர் 11 11 மீதி 8 இருக்கும் அதை இது கூட போட்டோம் அப்படின்னா 88 ஆயிரும் 88ல 8 11 88 இந்த வகுத்தா நமக்கு எவ்வளவு வருது ஆன்சர் 18 y ஈக்குவல் டு 18ன்னு நமக்கு முதல் தீர்வை எட்டிட்டோம் வேலை முடிச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த y எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு சமன்பாட்டுல பிரதியிடும் y இருக்கக்கூடிய சமன்பாடுகள் எடுத்து பிரதியிடும் இப்போ இதுல ரெண்டாவதுலயும் பண்ணலாம் மூணாவதுலயும் பண்ணலாம் ஒன்னாவதுலயும் பண்ணலாம் ஆனா எது சிம்பிளா இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டாவது பெரிய பெரிய எண்களா இருக்கு மூணாவதுலயும் பெரிய எண்களா இருக்கு ஆனா ஒன்னாவது சமன்பாட்டை பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கு 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12 இப்போ அதில் பிரதிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் y ஈக்குவல் டு 18 என சமன்பாடு ஒன்றில் பிரதியிட சமன்பாடு ஒன்று என்ன ஆயிரும் 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12 அப்போ 3x மைனஸ் ஒய்க்கு பதிலாக 18 ஈக்குவல் டு 12 3x ஈக்குவல் டு 12 மைனஸ் 18க்கு வரும்போது பிளஸ் 18 ஆயிரும் இப்போ 3x ஈக்குவல் டு 30 x ஈக்குவல் டு 30 பை 3 x ஈக்குவல் டு 10 இப்போ நம்ம ரெண்டாவது ஆன்சர் வந்தாச்சு இப்போ இந்த x எடுத்துட்டு போய் இப்போ நம்ம கிட்ட ஒய்யும் எக்ஸும் இருக்கு இது ரெண்டுல இல்லாதது நம்ம கிட்ட இப்ப ஜெட்டு தான் இப்ப ஜெட் இருக்கிற சமன்பாட்டை தான் நம்ம பயன்படுத்த முடியும் நம்ம கிட்ட ஜெட் இருக்கிற சமன்பாடு எத்தனை இருக்கு ரெண்டாவது மூணாவது தான் அதனால இதுலதான் பயன்படுத்தணும் வேற வழி கிடையாது இப்போ மூணாவது சமன்பாட்டுல ஒய்யை வந்து பிரதியிடுவோம் ஒய் ஈக்குவல் வந்து மூணாவது சமன்பாடு 2y பிளஸ் 3z ஈக்குவல் டு 78 y ஈக்குவல் டு 18 என சமன்பாடு மூன்றில் பிரதியிட 2y plus 3z equal to 78. 2y 2y க்கு பதிலா 18 plus 3z equal to 78. 2 பெருக்கல் 18 வந்து 36 plus 3z equal to 78. அப்ப 3z equal to 78 minus 36. 3z equal to 8ல 6 போனா 2, 7ல 3 போனா 4. 42.
3z z ஈக்குவல் டு 42/3 z ஈக்குவல் டு 42/3 எவ்வளோ வரும்? 4ல் 3 ஒரு தடவை போகுது, 1 மிச்சம். அப்போ இது 12 ஆயிரும். 12ல் 4 தடவை போகுது. z ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம தீர்வு எழுத போகிறோம். தீர்வு x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு z ஈக்குவல் டு y வந்து இந்த பேஜ்ல நம்மகிட்ட இருக்கு 18, z 14, x வந்து முந்தின பேஜ்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 10. சமன்பாடுகளோட தீர்வை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதனுடைய தீர்வு. தேங்க்யூ சில்ட்ரன்.